இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத பற்றி சூப்பரான ஒரு டாப்பிக்கை பற்றிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த 3ஐயும் பார்த்துட்டிங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது நான் முன்னாடியே ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி போத் மென் அண்ட் விமனுமே பொறுப்பாவாங்க. ஒரு குழந்தை இல்லாமல் இருக்குது இல்லை டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு ஆணும் பெண்ணும் இருபாலருமே அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதில் நிறைய இதனால தான் இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷனும் நான் பார்ட் 2, 3ல் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஃபுட் அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் மாற்றிக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், உங்களோட ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு 2, 3 அந்த வீடியோவில் பார்ட் 2, 3ல் நான் போட்டிருக்கேன். பார்ட் 4 இந்த 3மே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, இந்த ஒன்று பண்ணல அப்படின்னா கொஸ்டின் மார்க் அப்படின்றதோட பார்ட் 3ல் முடிச்சிருப்பேன். பார்ட் 4ல் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மென் அண்ட் விமன் 2 பேருமே பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இன்டர்கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்குள்ளே இல்லாமல் இருந்தது அப்படின்னா பேபி இருக்கவே இருக்காது. புரியுதா? ஸோ இந்த இதெல்லாம் ஹெல்த்தியாக நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணிட்டீங்க, உங்களோட ஹார்மோன் நல்லா இருக்குது, நீங்கள் சாப்பாடு சரியாக எடுத்துக்கிட்டீங்க, மனசு மைண்டு எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் இன்டர்கோர்ஸில் இல்லை அப்படின்னா உங்களோட கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மென் உமன் 2 பேருமே உட்காந்து உங்களோட ஓவுலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடாகவும் இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியடாகவும் இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன், இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியடாக ஆக்கிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபுட் மாற்றணும் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபுட் ஹேபிட்டை மாற்றிட்டு உங்களுக்கு என்னைக்கு பீரியட் ஆகுதோ அதுலேருந்து 14வது நாள், இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு பீரியட் அப்படின்னா இதுலேருந்து 14வது நாள் 14th டே அன்னையிலேருந்து ஒரு நாள் விட்டு விட்டு நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் வரும் இல்லையா, அதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 1 டே விட்டு விட்டு இன்டர்கோர்ஸில் இருக்கணும். டெய்லி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இன்டர்கோர்ஸ் மீன்ஸ் ஒன்று சேர்றது, இது வந்து நீங்கள் கரெக்டாக கீப்பப் பண்ணாலே போதும். அதாவது நீங்கள் இப்போது பீரியட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நாள் இருக்கலாம், இல்லை 5 நாள் 7 நாள் கூட இருக்கலாம், ஒருத்தவங்களோட உடம்பு வாக்க பொறுத்து. ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த மந்த் கன்சீவ் ஆகலை அப்படின்னா அந்த மந்தில் இருக்கக்கூடிய உங்களோட யூட்ரஸ் ஓவரியில் இருக்கக்கூடியது இந்த இது எல்லாமே வந்துட்டு அந்த தின் லேயர் தான் உங்களுக்கு பீரியடாக வெளியே வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தாலும் உங்களோட மென்னோட ஸ்பெமனோ வந்து எக்கு போய் ரீச் ஆகாது, ஏன்னா அங்கே எக்கு இருக்காது. ஸோ எக்கும் அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய அந்த இது ஸ்கின்னும் தான் வந்துட்டு யூட்ரஸில் இருக்கக்கூடியது தான் உறிஞ்சி அது பீரியடாக வெளியே வரும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல எக்கு க்ரோத் ஆகுறதுக்கும் அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த லேயர் திரும்ப நல்ல ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு 14 நாள் கிட்டே எடுக்கும். அந்த 14 நாளில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அந்த எக்கு நல்லா க்ரோத் ஆகி அந்த எக்கு வந்து ஸ்பெர்மை மீட் பண்ணி அது ஒரு பேபியாக ஃபார்ம் ஆகி வந்து யூட்ரஸில் அந்த லேயரில் வந்து உட்காரும். ஸோ அந்த யூட்ரஸ் அந்த லேயர் அந்த பெட் மாதிரி இருக்கக்கூடியது வளரணும் அப்படின்னாலும் 14 நாள் ஆகும். ஸோ அந்த 14வது நாளில் இருந்து உங்களுக்கு என்றைக்கு பீரியட் ஆகுதோ அந்த 14வது நாளில் இருந்து ஒரு நாள் விட்டு விட்டு இன்டர்கோர்ஸில் இருங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட கர்ப்பப்பையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மென்னோட அந்த செமன் இந்த இதில் ஏதாவது கிருமிகளோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா வெஜைனா அதாவது பெண் உறுப்பில் நிறைய கிருமிகள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்றா இருக்கும்போது, அதாவது இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது செமன் கலவிக்கால்வாய்ன்னு சொல்லுவாங்க, வெஜைனாவில் விழும்போது அந்த கிருமிகளே அந்த ஸ்பெர்மை அழிச்சிரும். அப்போ அந்த ஸ்பெர்ம் ரீச் ஆகாது, உள்ள யூட்ரஸ்குள்ளே போயிட்டு ரீச் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்டு டே 3 நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நிலவேம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலவேம்பை வந்துட்டு அரைச்சி 1 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. மென் அண்ட் விமன் 2 பேருமே எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு நிலவேம்பு கிடைக்கல அப்படின்னா குப்பை மேனி வேப்பிலை வந்து கொழுந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா அரைச்சி 1/4 டம்ளர் போதும். ஸோ எடுத்து நல்லா வந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிருமிகள் யூட்ரஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் மென்ஸ் அண்ட் விமன் 2 பேருக்குமே வந்துட்டு அது கிளியர் ஆயிரும். ஸோ கிளியர் ஆகும்போது உங்களோட யூட்ரஸ் வெஜைனா எல்லாமே க்ளீனாக இருக்கும்.
ஸோ அந்த 14 அந்த 3rd டே வந்து பீரியட் ஆகும்போது நீங்கள் அதை குடிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே அந்த பிளட்டுன்றது அந்த வேஸ்ட் பிளட் தான் வெளியே வருது. அது கூட அந்த கிருமிகள் அதே மாதிரி குப்பை மேனியும் நீங்கள் சேர்த்து அரைச்சி குடிக்கும்போது ஃபெலோப்பியன் டியூப்லையோ இல்லை யூட்ரஸ்லேருந்து வெஜனா அந்த கேப்பில் இருக்கக்கூடிய அந்த டியூப்லையோ ஏதாவது பிளாக்ஸ் இருக்குது, அடைப்புகள் இருக்குது, கொழுப்பு அடைப்புகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குப்பை மேனியும் சேர்த்து குடிக்கிறீங்க, இல்லை நிலவேம்பும் சேர்த்து குடிக்கிறீங்க, வேப்பிலையும் இந்த 3 நாள் சேர்த்து குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த பிளாக்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அந்த பீரியடோட உங்களுக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் 14th டே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் வந்து கரெக்டாக ரீச் ஆயிரும். ஸோ ஸ்பெர்ம் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. எக்கும் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஓரளவு நல்லா க்ரோ ஆயிரும். ஆனால் அது நல்லா மெச்சூர் ஆகி நல்லா ரெப்சர் ஆகி, அதாவது மெச்சூர் ஆகி மீன்ஸ் நல்லா வளர்ந்து நல்லா வெடித்து ஃபெலோப்பியன் டியூப் வழியாக நல்லா நீந்தி வர்றதுக்கு அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பீரியட் டே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீட் சைக்கிளிங் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சீட் சைக்கிளிங் வந்துட்டு கீப்பப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஜூஸு பீரியடான 3 நாளும் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு அந்த 3 நாளை விட்டு அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் வந்து வெந்தய டீ எடுத்துக்கோங்க. அதாவது ஒன்று முந்தின நாளே வெந்தயம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியோட வெந்தயத்தையும் சேர்த்து குடிங்க. அது போக அப்படி உங்களுக்கு முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே நல்லா வெந்நியை போட்டு அதில் வெந்தயத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். டெய்லி வந்து வெந்தய வாட்டரை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பாடி டெம்பரேச்சரை பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ உங்களோட அந்த ஓவுலேஷன் டே அப்படின்னா அதாவது கருமுட்டை வெடித்து ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டே இந்த டே தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இந்த டைமுக்குள்ளே இன்டர்கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி உங்களோட ஸ்பெர்ம் கரெக்டாக போய் உமனோட அந்த எக்கை ரீச் ஆகி பேபியாக கன்வெர்ட் ஆகி யூட்ரஸில் அந்த தின் லேயரில் ஃபார்ம் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்டை 3 மந்த் இதை கண்டினியூவாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் ஹேபிட்டை மாற்றணும். உங்களோட மைண்ட் அண்ட் மனசு இந்த ரெண்டும், அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகாமல் பேலன்ஸாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 கம்பல்சரி கீப்பப் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து வெளிவர முடியும். அதுக்கப்புறம் மென் அண்ட் விமன் 2 பேருமே வந்து ஓவுலேஷன் டேவை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சு அந்த டேஸில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு 100க்கு 80 to 90% உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்கும். 1 மந்த் இதை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலும் 2 மந்த் ட்ரை பண்ணிவிட்டு விட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 3 மாதம் தொடர்ந்து இதை அப்படியே கீப்பப் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு டக்குன்னு ரிசல்ட் வரலாம், ஒரு சிலவங்களுக்கு டைம் எடுக்கலாம், இன்னும் சிலவங்களுக்கு அதுக்கும் மேலே டைம் எடுக்கலாம். அது ஒருத்தவங்களோட ஜீனை பொறுத்து இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஒஸ்ட்டான ஃபுட்டு எடுத்துறதுனால டைம் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. முக்கியமான இந்த 5 மட்டும் நீங்கள் கீப்பப் பண்ணாலே போதும். நான் சொன்ன மாதிரி 100க்கு ஒரு 80 to 90% ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்கும். லைக் ஃபுட், அதுக்கப்புறம் ஹார்மோன் பேலன்ஸாக வச்சுக்கணும். அகைன் நான் ஏன் சொல்கிறேன்னா அதுலேருந்து நீங்கள் சீக்கிரம் உங்களுக்கு இதுவாகணும் தான். ஸோ ஃபுட், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா பேலன்ஸாக வச்சுக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓவலேஷன் டே என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதுலேருந்து வெளியே வந்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கீப்பப் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 4 வீடியோவாக நான் போட்டுட்டேன். இன்னமும் இதில் டிஸ்கஸ் பண்ண நிறைய பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸை கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதனால் அஃபெக்டாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கு நம்ம ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஒரு ஹியூமனோட லைஃப்பில் இதுவும் ஒரு பார்ட்டு தான். பேபின்றது ஒரு பார்ட்டு தானே தவிர அதுவே லைஃப் இல்லை. ஸோ எப்போ கொடுக்கணும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதுக்கு இன்னொரு மெயின் ரீசன்
ட்ரஸ்ட் இன் யுவர் பாடி. நம்ம உடம்ப நம்ம தான் நம்பணும். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். ஒவ்வொரு நாளும் நான் இன்றைக்கி ஒரு 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 ஜூஸ் எடுக்கிறீங்க, ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக எனக்கு இன்றைக்கி சரியாயிடுச்சு, எனக்கு ஒரு 10% இன்றைக்கி சரியாயிடுச்சுன்ட்டு உங்கள் பாடியை நீங்களே நம்பினா மட்டும்தான் அந்த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கொடுக்கும். ஸோ நீங்கள் அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே இப்போ வேணாம்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா டிலே ஆகும். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த ஒரு இது நிலை எந்த விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து சேரும். இன்னொன்று ஒரு விஷயம் டிலே ஆகுது அப்படின்னா பெட்டராக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்காக யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம், இது பண்ணிக்க வேணாம். இந்த மாதிரி விஷயத்தினால அஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி டவுட் நிறைய இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.